ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்காக நான் முருங்கைக்காயை கழுவி சுத்தம் பண்ணி துண்டு துண்டாக நறுக்கியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை மொட்டு மொட்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி, 20 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 துண்டு தேங்காய், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், ஒரு எலுமிச்சை அளவு புளி, வெந்தயம் சிறிதளவு, ஒரு துண்டு மண்டை வெல்லம், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியில் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேங்காய், பூண்டு 2 சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு பூண்டையும் சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும். அது கூடவே சீரகம், குருமிளகையும் போட்டு அடைச்சி எடுத்துக்கோங்க. புளியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே மண்டை வெல்லத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கணும். ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு வெந்தயம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து பிரட்டிட்டு, அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயை எடுத்து நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அது பிரண்டதுக்கப்புறம் மசாலா தூளையும் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதைய கலந்து ஊற்றிடுங்க. தண்ணி எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த புளியும் மண்டை வெல்லத்தையும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா முருங்கைக்காய் வாசனையோட புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக முருங்கைக்காய் புளிக்குழம்பு யாரும் செய்ய மாட்டாங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.